அன்புள்ள வள்ளிக்கு சரவணன் எழுதி கொள்வது. என் தங்கையின் திருமண ஏற்பாட்டில் எதிர்பாராத விதமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டன. அதனால் நான் சென்னை வர வேண்டிய அவசியம் நேர்ந்து விட்டது. அந்த காரியத்தை முடித்துக் கொண்டு விரைவில் நான் ஊர் திரும்புகிறேன். அதுவரை பொறுத்திருக்கவும். இந்த விஷயத்தை உன் தாயாரிடம் கூறு. அன்புள்ள சரவணன். எனக்கு தெரியாம கல்யாணம் ஏற்பாடா? மாமா, தம்பி, அக்கா, கூட பிறந்தவன் ஆகியிருக்கிறப்ப ஓடக்காரனோட சம்பந்தமா? இது நியாயமா? ஒழுங்கா வாழ தெரியாம உத வாங்கிட்டு இருக்கிற உனக்கு நான் கழுத்து நீட்டணுமா? உத வாங்கறதுக்கும் உடம்பு வேண்டாமா? முறமாப்பிள நான் தான் உனக்கு தாலி கட்டுவேன். அந்த நினைப்ப விட்டுடு. பசுவ வளர்த்து புலிக்குண்டுல கட்டுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கரையறதுக்கு எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? விளக்க கையில வச்சுக்கிட்டு கழுத்துல விழ எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? மறந்துடு. நீ அவனை மறந்துடு, நான் உன்னை மறக்க முடியாது. எங்க போற? அவன் கைய விடு. கைய விடு. இது நடக்கிறது. இப்பதான் ஊரை கூப்பிட்டு உன்னை என்ன பாடு கொடுத்தா பாரு. இப்ப சத்தம் போடு. இப்ப போடு சத்தம். இப்ப போட பாக்க ஒண்ணு. விடுடா. விடுடா வண்டி. வண்டி. இப்ப சத்தம் போடு. இப்ப சத்தம் போடு. இரு இரு. தாலியோட வந்து போ, முன்னாலேயே அவங்க இடத்துல கட்டுற. இந்த பாரு, தாலியோட வந்திருக்கிறேன். ஏதாவது சத்தம் போட்டு உன் முன்னாடியே நான் தாலி கட்ட போறேன். நீ சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணணும். ஏமாத்திட்டா போயிட்ட. நீ எங்க போயிருப்ப எனக்கு தெரியும். விட மாட்டேன். அக்கா அக்கா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எத்தனை வாட்டியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இவன் சரியில்லை. வந்தால இருந்து குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்னே சொல்லிட்டு இருக்க. இதுக்குன்னே வந்தியா? இப்படி வாயா, உட்காரியா? ஆமா, வாயில சொன்னது பத்தாது, கைய வேற தூக்கிட்டு வர்றேன். உட்காரு. அரே, நான் தான் டைரக்டர் ராம். ராம். ஆதில ராமா பாதியில ராமா? முன்ன என் பேருக்கு முன்னாடி ஒரு முத்து இருந்தது. இப்ப என்னாச்சு? அதை கட் பண்ணிட்டேன். அது சரி, உன் முத்து நீ என்ன வேணா பண்ணலாம். முந்தி முத்துரா. இப்ப அண்ணே, இப்ப நீங்க சொன்னது பிரமாதமான ஜோக். ஏனே இப்படி ஐடியாலாம் உங்க மூளையில எப்படி உதிக்குது? யாரு அவனுங்க? அவங்க வேற யாரும் இல்ல, இவர் பெரிய பைனான்சியராச்சா. இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறதுக்கு ரெண்டு ஆள் வேண்டாம். அதுக்கு தான் இது ரெண்டும். இது சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆமா ஜாமி இல்ல. இந்த பையர்கான என் நாடக கம்பெனில கதாநாயக வேஷம் போட்டவன். சுழி சரியில்லை, இப்ப டிரைவரா வச்சுட்டு இருக்கேன். இவருக்கான நாடகத்துல வில்லன் வேஷம் போட்டவன். சிரிக்கும் போதே தெரிஞ்சது. அப்ப சுருட்டின முடிதான் இந்த பயலுதான். இதே மாதிரி சுழிதான் ஆபீஸ்லயே வச்சிருக்கிறேன். நான் எதை சொல்லு சிரிச்சிருவானுங்களே. போதும் நீங்க சிரிச்சது. உங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பா இங்க வேலை இருக்கு. பேசாம இருங்க. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க சார். பயந்துடாதீங்க. இது என் நாடக கம்பெனில கதாநாயகி வேஷம் போட்டது. அந்த பந்தம் இன்னும் குறையவே இல்லை. அப்படியே இருக்கீங்களே. எதுக்கு வந்த நீ? நான் எதுக்கு வந்தேன்? நாங்க வரோம். உட்காருங்க உட்காருங்க. சார், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்களே. நீங்க நம்ம படத்துல ஆக்ட் பண்ண வரமாட்டானே, விஷயத்துக்கு வரமாட்டானே. சரி சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இது பாருங்க சார், இவர் ஒரு காலத்துல நடிக்கணும்னுதான் கம்பெனியா ஏறி ஏறி இறங்கி இருக்காரு. அப்படியா? அப்படியா? என்ன பத்தி கேட்க வந்தியா, உன்னை பத்தி சொல்ல வந்தியா? கொஞ்சம் யோ, நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நான் உங்க கம்பெனிக்கா வந்திருக்கேன். ஏன் கம்பெனிக்கா? இஸ் இட் ட்ரூ? இட் இஸ் ட்ரூ. கழுத்தை புடிச்சு வெளியே நல்ல சொல்லி நீயே சொல்லி இருக்கிற. நீங்க இவ்வளவு பெரிய பைனான்சியரா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கழுத்தை புடிச்சிருக்க மாட்டேன், காரை புடிச்சிருந்திருப்ப. இப்ப கூட என்ன சார் பிடிக்கிற? நீங்க ஆக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. நம்ம படத்திலேயே ஒரு பிரமாதமான வேஷம் இருக்கு. இட் இஸ் டூ லேட் மிஸ்டர் ராவ்.
எங்க அப்பா மண்டையை போட்டப்போ அவர் சொத்து பூரா எனக்கு வந்துருச்சு. தனியா நானே ஒரு படம் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா இவருக்கால இத பாருங்க, நீங்க எந்த காரணத்தை கொண்டு நடிக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டேன். நான் அப்படி கண்டிஷன் போட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பைனான்சர் ஆகி எல்லாரையும் ஆட்டி வைக்கிறீங்க. ஆட்டி வைக்கிறேன். உங்க மிஸ்ஸஸ் சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னையா வந்துருந்து கேக்குற என்னையா விஷயம்? சார், படம் எடுத்தா ஓடுனாதானே பணம் வரும். ஃபைனான்ஸ் பண்ணா எப்படி வந்துருவேன்? என்ன பண்ண சொல்ற? என்ன இண்டஸ்ட்ரியிலே இன்னைக்கு நீங்க தான் பெரிய பைனான்சியர். அதெல்லாம் பண்ணாம பேசு. அதான் நானே உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் பைனான்சியரா இருக்கணும்னா முதல்ல என்கிட்ட கதை சொல்லணும். கதை யார் எழுதுனாங்க, எத்தனை பேர் எழுதுனாங்க, எழுதுனது இலாக்காவா இல்ல ஒண்டியாளா? இந்த கதையை தனியா எழுத முடியாது சார். ஏன் பயமா இருக்குமா? ரொம்ப பெரிய விஷயம். என்னையா விஷயம்? ஒண்ணு இல்ல. ஒண்ணுமே இல்லையா? போயா இருங்க. ஒரே ஒரு ஊர்ல. ஐயா, என்னங்க இது ஆரம்பமே பாட்டி கதை மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆரம்பத்துல ஒரு பாட்டி வர்றா. ஆரம்பத்துல பாட்டி வருவா, அப்புறம் படத்துல எது நல்லா இருக்குன்னு ஒரு போட்டி வைப்ப. போயா கதை என்ன எப்படி தெரியுமா இருக்கணும்? கமர்ஷியல் பாயிண்ட்டுக்கு நீச்சல் குளத்துல ஆரம்பிச்சு சென்டிமெண்ட் பாயிண்ட்டுக்கு தண்ணீர் குளத்துல கொண்டு வந்து முடிக்கணும். கரெக்ட். நீச்சல் குளம், லேடி சென்டிமெண்ட், கிளப் டான்ஸ், ஃபைட், காமெடி எல்லாம் இருக்கு. கதை அதுலதான் அவ்வளவு இருக்கு. வாயில தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கற்பனை அவத்த விடுங்க சார். விற்பனை ஆகுமா நாங்க சொல்றோம். நாங்க என்ன? நாங்க 4 பேரு. சென்டிமெண்ட் சைடு எல்லாம் படத்துல கரெக்டா இருக்கான்னு சொல்றதுக்கு என் பொண்டாட்டி. அடி உதய குத்து சண்டை இதுக்கெல்லாம் பழைய வில்லன். கமர்ஷியல் சைடுக்கு கதாநாயகன். மிச்ச மீதிக்கெல்லாம் நானு. இவ்வளவு பேரையும் திருப்தி பண்ணுமா? 4 பேரை திருப்தி பண்ண முடியலன்னா 4 லட்சம் பேரை எப்படியா திருப்தி பண்ண போற? கொஞ்சம் டைம் கொடுங்க, கதையை டெவலப் பண்ணி சொல்றேன். நீ டெவலப் பண்ணிட்டு வா, அப்புறமா நான் பணம் தர்றேன். நீங்க பணம் கொடுங்க, உடனே டெவலப் பண்ணிடுறேன். டெவலப் பண்றதுக்கே பணம் வேணுமா? புளியங்க அம்மா பிடிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு பேர் என்ன? தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. டைட்டில் வெரி குட். எல்லாரும் வாயிலையும் நுழையுது. கிராமிய கதையா? கிராமத்துல ஆரம்பிச்சு டவுன்ல முடியுது. ஏன் கிராமத்துல முடிக்க முடியலையா? ரொம்ப சின்ன இடமாச்சே. அப்படியா? சரி, இப்போ எவ்வளவு பணம் வேணும்? இப்போ ஒரு 5 ரூபா இருந்தா போதும். 5 ரூபாயில ஒரு படமா? கேபினட் சைஸா? ஏய், காபி செலவுக்கா பணம் கேக்குறாரு? 5 ரூபாங்கிறது 5 லட்சம். இத பாருங்க மிஸ்டர் ராம், கதாநாயகன் யாரு, வில்லன் யாரு, டேர்ம்ஸ் எப்படி, ராயல்டி எப்படி, எல்லாத்துக்கும் ஒரு கொட்டேஷன் கொண்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உடனே செட்டு போயிரும். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் மேடம். மேடம் வரேன். ரொம்ப புத்திசாலியான பையன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ என்ன சொன்னாலும் நான் தட்ட மாட்டேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்ககிட்ட அவ்வளவு வாட்டி கூப்பிட்டு போறான். ஏய், காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல, போங்கடா. எதுக்கடு? என்னம்மா மயக்கமா இருக்கு? இப்படி வா. உட்கார். தண்ணி, கொஞ்சம் தண்ணி கொண்டாரு. கந்தசாமி, உன் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஏதோ போயிடுச்சுடா. அப்பா பசிக்குது, ஏதாவது இருந்தா சாப்பிட. அப்படியா? என்ன பேசாம? ஏது திடீர்னு இந்த பக்கம்? எங்க அக்கா மகளை கட்டிக்கணும்னு எனக்கு ஒரே ஆசை. அவளை ரூம்ல அரைச்சு போட்டுட்டு வெளியில போய் சாரி வாங்கிட்டு வரலாம்னு வந்தேன். திரும்பி வீட்டுக்குள்ள வந்து கதவை திறந்து பார்த்தா என்ன ஏமாத்திட்டு இங்க ஓடியாந்துட்டாடா. அப்புறம் உங்க அக்கா கறி? அக்கா கறி என்ன மக பிரிஞ்சு இயக்கத்துல பணா. அம்மாவது அப்பாவது யாவது முன்ன திண்ணை கலப்புங்க. வராடே பசிக்கு வாடா. நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன், ஆனா நீ என்ன காப்பாத்திட்ட. ஏன் பயந்த? அவங்க பேசுனது என்ன பத்தி தான். அம்மா, என்னம்மா இந்த அம்மா கர்ப்பிணி, மயக்கமா இருக்காங்க, கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் போய் சோடா வாங்கிடுறேன். லட்சுமி கீழே சாஞ்சிட்டாங்க, மெதுவா மடியில சாத்திக்க. என்ன கூட்டம்? ஐயா கருத்தஸ்ரீ மயக்கமாயிடுச்சு. என்ன பேடி பாக்குறீங்க? ஆர்வ தூக்கி போட. ஐயா கொஞ்சம் ஐயா, இதை விட எங்க அம்மா சாக கிடக்குறா ஐயா. இந்த மாதிரியா ஊதி மருந்து வாங்கிட்டு போறேன். நடக்க முடிஞ்சாராவது நடந்து போயிருவேன். நடக்க முடியாதியா, சீக்கிரம் முண்டபடி அவனுக்கு புண்ணியமா போயிடப்பா. ஐயா பக்கத்து ஆஸ்பத்திரி கொண்டு. இந்தம்மா, இந்த மெதுவா. அம்மா லட்சுமி பாத்துக்க, போய் ரிக்ஷா கொண்டாரு. நீங்க எங்கம்மா போகணும்? நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. நானும் அப்படித்தான். நீங்க சொல்றது பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம போல் இருக்கு. ஆமாங்க, இப்பதான் சந்திச்சோம்.
நீங்க தான் எங்களுக்கு. ரிக்ஷா வந்தாச்சு. என்னங்க இது ஊருக்கு புதுசா? இது பாவம் வாய் வருமா இருக்கு. நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். ரொம்ப நல்லா போச்சு. நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க பையன் கையில வாங்கிக்க. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பார்க்கட்டும். 2 பேரு கதையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. கவலைப்படாதீங்க. நீங்க தேடி வந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். உட்காருமா. ஐயா, அனாதையா இருந்த எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு காட்டுறீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. வண்டி சத்தம் கேக்குது. எந்த கம்பெனி வண்டின்னு பாரு. கவலைப்படாதம்மா, இன்னையில இருந்து நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி. என்னங்க உங்களை கூப்பிடுறாங்க. இருங்கம்மா, இத வர்றேன். வள்ளி, அனாதைக்கு அனாதைதான் ஆதரவு. அதனாலதான் கடவுளா பார்த்து நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்காரு. கவலைப்படாத சிவகாமி, என் காதலரை தேடி கண்டுபிடிச்சிட்டா கஷ்டமும் தீந்துடும். உன்னையும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே நடத்துவார். அவ்வளவு நல்லவரா? நல்லதுங்கிற சொல்லுக்கு உயிரும் உருவமும் அவர்தான். அவர் பேரு? வாங்க வாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். சார், வாழ்க்கை முத்து வச்சுங்களா? முத்துவா? ஆமா சார். தெரியாதாப்பா? இந்த பரிசா வாழ்க்கை முத்து வீட்டுக்கு போகணும். என்ன கேட்கற? முத்துவா? வாழ்க்கை முத்துவா? ஆமா. என்ன படம்? இந்த பக்கம் போகணும். எவ்வளோப்பா? முத்துவ பாருங்க சார். முத்துவா? அப்ப சரி, நீ இங்கே நான் போய் ஏற்பாடு பண்ணி தரேன். இங்கே உலகமே கட்டு போச்சு. எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். எப்ப இல்ல சார், இல்ல டயட் பாக்கிறதுக்கு 50 ரூபா லஞ்சம் வேணுமா? அந்த செயல்கிட்ட என்ன அனுபவம் பாருங்க. 50 ரூபாய் மோசமான ஆளுங்க. நான் சார் 50 ரூபாய் 50 ரூபாயா? சரி கொடு. இல்ல கொடுக்குறேன். அவன் மட்டும் உள்ள எதுவும் சொல்லிட்டோம். சரி நான் பார்த்துக்கிறேன். பார்த்துனா இங்கே எங்க இல்ல இங்கே நல்ல மனுஷங்களும் இருக்காங்க இந்த நாட்டுல. பெரிய சண்டை இருக்கும். லஞ்சம் வாங்குற பசங்களை ஒழிச்சாக்கும் தெரியாது. பேசாங்க கேட்க போறேன். பணம் கொடுத்துருக்கேன் போறேன். என்ன பணம் கொடுத்து யாரு கொடுத்த? எங்க வந்து வாங்கி போயிருக்க டாக்டர் முத்துவ பாக்கிறதுக்கா? முத்துவா? டைரக்டர் ராம வீடுலா? இது டாக்டர் முத்து வீடு தான். தெரியாது, உனக்கு தெரியாது. நான் என்ன கேட்க விடையா? நீங்க சொல்லி சாம கேட்கறது. நான் ராம வீடு சொல்ல பைத்தியகாரத்தனம் வளர்றது என்ன? ஏன் முட்டாத்தனமா பேசுறது? இது டாக்டர் முத்து. பணம் 28 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஏய், மரியாதை பறவை அரைஞ்சு தூக்கி வெளியே வைக்கிறேன். நீங்க அரைஞ்சு தூக்கி வரணும். கொடுத்தா போடுவேன். பத்தியமா சார் பரிசு ஓட்டிய கை அரைஞ்ச. இல்ல 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 நான் வரணுமா? 5 வேணுமா? சாப்பாடு போப்பாடு. இவனா சார் கலாட்டா பண்ண? இந்த தான் கையை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க சார். வா நட ஸ்டேஷன் நட. ஸ்டேஷன் நட 28 ரூபாய் கொடுத்து அதெல்லாம் அங்க வந்து சொல்லு. சொல்லு பாத்தீங்களா? நீங்க கூப்பிட்டு வர மாட்டீங்களா சார்? சரி நீ சும்மாரியா நிறையா. சரவணன் வணக்கம் சார். நீ இந்த ஆள் தான் டைரக்டர் வீட்டுல கலாட்டா செஞ்சது. கலாட்டாவா? இல்ல சார், டைரக்டர் முத்துவை பார்க்க போனேன். அவர் பேர் முத்து இல்லப்பா, ராம். ராமுவா? டைரக்டர் முத்துக்கிட்ட கூட்டு போய் சொன்னாரு. அந்த ஆள் போய் சொல்லிட்டாரா? ஏமாத்திருக்கான். ஏதாவது பணம் கொடுத்துட்டியா? 20 ரூபாய் கொடுத்தேன் சார். ஓஹோ, சீட்டிங் சிங்காரத்தோட வேலை தான் இருக்கும். இரு இரு. ஹலோ ஹலோ, டைரக்டர் ராம். பைத்தியக்காரன் கலாட்டா பண்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, அந்த ஆளுக்கு பைத்தியம் இல்ல சார். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆமா ரைட் சார்.
தேங்க்யூ. டைரக்டர் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் ஆகிட்டார். ரொம்ப நன்றிங்க. வாங்க சார். என்ன போய் பைத்தியக்காரன். சரவணன், இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? என் தங்கையை தேடி வந்தேங்க. அது ஒரு பெரிய கதைங்க, தனியா சொல்றேன். ஓ ஆமா, இப்ப என்ன வேலை பாக்குற? ரிக்ஷா இருக்காங்க. ஓஹோ, இப்படி செய்ய என்னங்க? போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க. நீதான் SSLC படிச்சிருக்கியே, நான் ரெக்கமெண்ட் பண்றேன், சேர்ந்துடு. ஏன் என்ன யோசிக்கிற? படிப்படியா முன்னுக்கு வந்துடலாம், சேர்ந்துடு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.